Hello all, welcome back to my channel. நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டு ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். ஊர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. வி ஆர் பேக் டு கோயம்புத்தூர். ஸோ Jan 2 கிளம்புறதா இருந்துச்சு. பட் அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி Jan 5 சண்டே தான் கிளம்பணும். ஆஃப்டர்நூன் கிளம்பணும். இங்கே வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகுறதுக்கு நைட் ஒரு 7:38 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நாகர்கோயிலேருந்து வரீங்க அப்படின்னா பைபாஸ் ஹைவேஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் ரோடு எல்லாமே. ஸோ வந்ததும் அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு நான் தான் ஃபஸ்ட் அன்றைக்கி ஏஞ்சேன். ஹஸ்பண்ட் பையன் தூங்கிட்டு இருந்தாங்க. மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி டீ போட்டுக்கிட்டேங்க எனக்கு. ஸோ அது குடித்தா தான் அது அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பையனுக்கு ஹஸ்பண்ட்க்கு அவங்க 2 பேருக்கும் பால் காய்ச்சி வச்சுட்டு எனக்கு மட்டும் டீ போட்டுக்கிட்டேன். ஸோ அவங்க 2 பேருமே எந்திரிக்கலை. சரி நானும் எழுப்பலை, அவங்களாம் எந்திரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு எழுந்துச்சி டீ போட்டு அப்படியே பால்கனியில் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்து ஒரு 10 to 20 minutes அப்படியே உட்காந்துருவேன். உட்காந்து அப்படியே ஃப்ரீயாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் என்னோட டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கார்டனில் வந்துட்டு நேற்று நைட்டு வந்ததுமே நிறைய செடி வந்து ட்ரையாக தான் இருந்துச்சு. வந்ததுமே தண்ணி மட்டும் ஊற்றணும். அப்புறம் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தா 2 மிளகா செடி வந்துட்டு மிளகாலாம் காய் வந்திருக்கு, காய்ச்சிருந்துச்சு. ஆனால் செடி வந்து சுத்தமாக பட்டு போயிடுச்சு நிறைய செடி. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாகவே ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணணும். போக முன்னாடியுமே நிறைய ட்ரிம் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அது 15 டேஸ்க்குள்ளாடி திரும்பவும் நிறைய காடு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் எகெயின் அதை வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி நிறைய செடி வந்து டிஸ்போஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்குது பால்கனி. ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் அப்படின்னு பிளானு. ஸோ எல்லா செடியுமே இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து தண்ணி மட்டும்தான் ஊற்றி விட்டேன், வேறு எதுவும் பண்ணலை. இனி தான் எல்லாமே க்ளீன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒரு மிளகா கூட காய்ச்சிருக்கு. ஸோ 2 மிளகா செடியில் இந்த மாதிரி 2 மிளகா இருந்துச்சுங்க. ஆனால் செடி வந்து பட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இனி இது வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாமே கட் பண்ணி விட்டுருணும். ஸோ இது வந்து நான் காய்கறி வேஸ்ட் வந்து கொட்டுவேனா, ஸோ அதில் வந்து முளைச்சி வந்தது தான் இந்த மிளகா. ஸோ டீ எல்லாம் குடிச்சிட்டு ஸோ ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே ரீஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இவன் எழுந்துச்சானா தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வரும்போது இந்த வாட்டி மம்மி வந்து நிறைய பிக்கிள் கொடுத்து விட்டுருந்தாங்க. மீன் ஊறுக்காய், அப்புறம் வந்துட்டு மாங்காய் கட் மேங்கோ பிக்கிள், அப்புறம் வந்து மாங்காயிலே பிக்கிள் போட்டது, அதுக்கப்புறம் தீயல். ஸோ இது எல்லாமே ஃப்ரம் மாம்ஸ் ஹோம். ஸோ இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்ததும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலை என்ன அப்படின்னா, இங்கே வந்து கிறிஸ்மஸ் டெக்கார் எல்லாமே எடுத்து திரும்ப செட்டில் பண்ணுறது தான். ஸோ நான் பெருசாக வீடியோவில் அது காமிக்கல. ஸோ அது வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டே அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்து செட்டில் பண்ணியாச்சு. ஜோதம், என்ன பண்ற நீ? ஃப்ரைடே நைட் ஹஸ்பண்ட் வந்து ஜஸ்ட் மூவி பார்க்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அவ்வளோதான், உடனே மூவி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டான். பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் போட ஆக்கி இங்கே தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு மூவி நைட் அப்படின்னா மூவியெல்லாம் பார்க்க மாட்டார் அவர். ஜஸ்ட் இந்த செட்டப் பெட்டெல்லாம் இங்கே போட்டு தூங்கணும், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அவன் ஆசைக்கு அன்றைக்கி இங்கேயே தூங்கியாச்சு. பட் நாங்கள் ஃபைனலாக மூவி எதுவுமே பார்க்கல. ஸோ ஜோதம் வந்து ராகி கூழ் வந்து 8 மாதத்துலேருந்தே பழகிட்டான். ஸோ டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வாட்டி எடுத்துப்பான். ஸோ மார்னிங் வந்து இப்போ ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து கொடுக்குறதில்ல. மார்னிங் இல்லைனா 11:30 அந்த மாதிரி கொடுப்பேன். நைட்டு மட்டும்தான் பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து இது கொடுப்பேன். ஸோ நான் கொடுக்கலனா கூட வந்து கேட்டு வாங்கி குடிப்பார். ஸோ இந்த மாதிரி வெளியே ட்ராவல் பண்ணுறப்போ, ஸ்டேகேஷன் போகிறோம், அந்த மாதிரி எங்கே போனாலும் நான் கேரி பண்ணிகிட்டே போயிடுவேன் கெட்டில் இந்த திங்ஸ் எல்லாம். ஏன்னா நம்ம கொடுக்கல அப்படின்னா அன்றைக்கி ரொம்ப இது பண்ணிடுவான். ஸோ அதனால் ஃபீடிங் பாட்டில் வந்து கம்ப்ளீட்டாக அவனுக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு. பால் வந்து கப்பில் தான் இப்போ கொடுக்குறது. அவனே கேட்டு வாங்கி குடிப்பேன். லாஸ்ட் ஒரு 3 monthsலேருந்து பழக்கிட்டேன். ஆனால் கூழ் மட்டும் இன்னுமே ஸ்டில் பாட்டிலில் தான் குடிச்சிட்ருக்குறான். இன்னும் மாற்றிக்கல. எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக அதையுமே வந்து நார்மலாக கப்பில் குடிக்கிறதுக்காக பழக்கணும். ஸோ ராகி கூழ் வந்து எப்போவுமே நான் ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியேருந்து வாங்கி ரெடிமேட் பேக்கெட்ஸ்லாம் வாங்கினது கிடையாது. ஃபுல்லாகவே மம்மி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு 25 to 28 ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே தனித்தனியாக வறுத்து அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க. 6 monthsக்கு வர மாதிரி கொடுப்பாங்க. காலி ஆக நெக்ஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் எப்படி காய்ப்பேன் அப்படின்னா, 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக மாவு எடுத்துக்கணும். ஸ்வீட்னஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பனங்கற்கண்டு, கொஞ்சோண்டு பால், அப்புறம் தண்ணி தான் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 3 minutes குக் பண்ணிங்கன்னா
நல்ல கூல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஏன்னா பனங்கற்கண்டில் வந்து இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கணும். அது வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. நான் வந்து சுகர் வந்து இவனுக்கு வந்து பாலுக்கெல்லாம் வந்து கோகோனட் சுகர் வந்து யூஸ் பண்ணுவேன். டேட்ஸ் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கோகோனட் சுகர் வந்து இந்த டிவைன் ஃபுட்ஸ் இல்லைன்னா அர்பன் பிளேட்டர் 2 பிராண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வாங்கிப்பேன். ஸோ இது கூலுக்கு வந்து பனங்கற்கண்டு தான் அவனுக்கு அப்போத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. கிட்ஸுக்கு வந்து கொடுக்க வேணாம். சில டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்னா நான் இது கொடுத்துருவேன். எனக்கு அது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சரி சாப்பிட்லன்னா கூட இது குடித்தா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இட்ஸ் சண்டே ஈவினிங். ஸோ சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த வேலை வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. என்னோட ஸ்கூலில் தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. சரி சும்மா அங்கே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே அன்றைக்கி சர்ச் வந்து ஈவினிங் தான் போயிருந்தோம். மார்னிங் போகலை. சர்ச் போயிட்டு அன்றைக்கி டே அப்படியே வாங்கிட்டு பண்ணியாச்சு. ஸோ உங்களை வந்து நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.